ஹலோ ஆல் வெயிட் லாஸ் சீரீஸில் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ரெசிபியாக ஓட்ஸ் தோசை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் வந்து 1.5 கப் அளவுக்கு ஓட்ஸையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவாவும் எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் போல் வாட்டர் ஊற்றி சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு 3 க்ரீன் சில்லிஸ், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கலாம். நாம் இப்போ இது கூட சால்ட் ஆட் பண்ணி டேரெக்டாக இப்படியே தோசை செஞ்சு கூட சாப்பிடலாம். நான் இன்னும் கொஞ்சம் இதோட ஹெல்த்தினஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஆனியனும் கேரட்டும் வந்து துருவி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டும் கொஞ்சமாக வாசனைக்காக பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன் நான். ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓட்ஸ் வந்து நம்மளோட வெயிட் லாஸில் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது நமக்கு அதிகமாக பசி எடுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும். அப்படி நம்ம இந்த ஓட்ஸ் எடுத்துக்கும் போது இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ நமக்கு நிறைய நேரம் பசிக்காமல் இருக்கும். ஓட்ஸ் சாப்பிட்றதுனால மட்டும் நமக்கு வந்து உடம்பு குறைஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம அது கூடவே நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஹெல்த் எக்ஸசைசஸுமே நம்ம பார்த்துக்கணும். 2 சைடு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுடைய டேஸ்டி அண்ட் யம்மியான ஓட்ஸ் தோசை ரெடி. இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.